அனைவருக்கும் வணக்கம். இது பிஎஸ் இன் கிச்சன் யூடியூப் சேனல். ரெகுலராக வெஜிடேரியன் சமையல் பதிவுகள்லாம் வந்து நம்ம சேனலில் வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொத்தவரங்காயும் முருங்கைக்காயும் வச்சு ஒரு செம்ம டேஸ்டியான ஒரு கூட்டு ரெசிபி இன்னைக்கு பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு வானிலை எடுத்திருக்கேன். அதில் 50லேருந்து 100 கிராம் அளவுக்கு பாசி பருப்பு நான் எடுத்திருக்கேன். ஒரு டம்ளர் தேவையான அளவு ஜலம் விட்டு அதை நல்லா கொதிக்க வைங்க. ஒரு 5 மினிட்ஸ் நல்லா அது வந்து கொதிக்கட்டும். இந்த மீன் டைம் நம்ம வந்து ஒரு 2 முருங்கைக்காய், நல்ல பிஞ்சான முருங்கைக்காயை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோம். அதே மாதிரி கொத்தவரங்காய் சின்ன சின்னதாக நல்லா அலம்பிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம். நம்ம சவுத் சைட்லலாம் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா சீனவரைக்காய்ன்னு சொல்லுவாங்க. அதையும் நல்லா கட் பண்ணிவிட்டு இப்போ ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் நல்லா அந்த பாசிப்பருப்பு கொதித்த பிறகு முருங்கைக்காயும் இந்த கொத்தவரங்காயும் நம்ம அதில் போட்டு நல்லா கொதிக்க விடுறோம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ அதுக்கப்புறம் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு, கல் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இந்த கூட்டு வந்து பார்த்தீங்கன்னா 5-6 பேர் தாராளமாக நல்லா சாப்பிட்லாம். தொட்டுன்னு சாப்பிட்றத விட கூட்டை வந்து சாத்தில் போட்டு பிசைஞ்சே சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு தாராளமாக இது கிடைக்கும். நம்ம இப்போ வந்து நல்ல ஒரு தட்டு போட்டு மூடிடுங்க. அது நல்லா கொதிக்கட்டும். இப்போ ஒரு 4 தக்காளியும், ஒரு அரை மூடி தேங்காய், ஒரு 3 பச்சை மிளகாய், கொஞ்சமாக சீரகம் போட்டு நல்ல இதை வந்து அரைச்சி வச்சுக்கிறேன். தண்ணி ஊற்றாமல் நல்லா அரைச்சி ரெடி எடுத்து வச்சுக்காங்க. இந்த தேங்காய் மசாலாவை தட்டை நீக்கிட்டு நான் வந்து பார்க்குறேன். இது வந்து பருப்பு, முருங்கைக்காய், கொத்தவரங்காயெல்லாம் நல்லாவே வெந்திருக்கு. பெருங்காயத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் நல்ல வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்ததாக இப்போ அரைச்சி வச்சுருக்கக்கூடிய தேங்காய் மசாலாவை நான் இதில் வந்து ஆட் பண்ண போகிறேன். ரொம்ப கொழுன்னு அரைக்காமல் கொஞ்சமாக அரைச்சி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து இது நல்லாயிருக்கும் கூட்டுக்கு. இப்போ நான் இதையும் ஆட் பண்ணிடுறேன். நல்ல கிளறி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் இதை அடுப்பை பெருசாக வச்சுட்டு நல்லா கொதிக்க விடுவோம். அதில் இந்த தேங்காய் மசாலா இருக்கக்கூடிய காரம்லாம் வந்து அதில் இறங்கணும். நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா இது சாப்பிட்றதுக்கு தயாராகிடும். 5 மினிட்ஸ் போதும் அதுக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ அந்த தேங்காய் மசாலாலாம் அதில் நல்லா ஆட் ஆகிருக்கு. இப்போது இந்த கொத்தவரங்காய் முருங்கைக்காய் காம்பினேஷனில் செம்ம டேஸ்டியான ஒரு கூட்டு சாப்பிட்றதுக்கு தயாராகிடுத்து. இந்த வீடியோவோட ஃபினிஷிங் ஸ்டேஜுக்கு நாம் வந்துட்டோம். கடைசியாக நாம் இதில் பண்ண வேண்டியது, ரெகுலராக கூட்டுக்கு பண்ணும்போது கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கருவேப்பிலை போட்டு நல்லா தாளித்து கொட்டணும். இப்போ அதைத்தான் நான் வந்து பண்ண போகிறேன். அடுப்பில் ஒரு வானிலை வச்சுருக்கேன். இந்த கூட்டு வந்து வேறு ஒரு பாத்திரத்துக்கு நான் இப்போ ஷிஃப்ட் பண்ணிடுறேன். வீட்டில் இது மாதிரி செய்து கொடுத்தீங்கன்னா எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. முருங்கைக்காய் கொத்தவரங்காய் காம்பினேஷனில் இது வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ரியலாகவே நாம் எதிர்பார்க்குற மாதிரி ஹோட்டல்லலாம் இந்த மாதிரிலாம் கிடைக்காது. நமக்கு விருப்பப்பட்ட மாதிரி வீட்டில் தான் இதெல்லாம் செய்து பார்க்க முடியும். இப்போ நான் ஒரு வானிலையில் வந்து சமையல் எண்ணெய் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துகிட்டு அது நல்லா காஞ்ச பிறகு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கொஞ்சமாக சீரகம் போட்டு கருவேப்பிலையும் போட்டு நல்லா தாளித்து இந்த கூட்டில் கொட்டிட்டேன். இப்போ சாப்பிட்றதுக்கு இந்த கூட்டு தயாராகிடுச்சு. இதை நீங்கள் சாதத்தில் போட்டு சாப்பிட்டாலும் சரி, சாம்பார் சோத்துக்கோ வத்த குழம்புக்கோ தொட்டுக்குன்னு சாப்பிட்டாலும் சரி, இல்லை ஒரு கிண்ணத்தில் போட்டு வெறுமனே சாப்பிட்டாலும் சரி, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செய்து பார்த்துட்டு நம்ம வீடியோ பதிவு கீழே உங்களுடைய கமெண்ட்டுகளை தெரிவிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். எல்லாருக்கும் உங்கள் கான்டாக்டில் இருக்கிற எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம பிஎஸ் இன் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு அடுத்தடுத்த இது போன்ற வெஜிடேரியன் சமையல் பதிவுகளுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது பிஎஸ் இன் கிச்சன். நான் உங்கள் சுப்பு. நன்றி.